श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य श्रुतसंस्कारमाद्य ग्रन्थान् वीररद्वीषटारेः न्यस्तभारम् निसम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्मात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयम् कृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात्स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. நம சதசே. போன உபன்யாசத்துல கதம் ந ஜ்ஞேயம் அஸ்மாபிஹி அப்படின்றதான இந்த 39வது கீதையினுடைய ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். அதுல ராஜ்யத்தில் மேலுள்ள ஆசையினாலே புத்தி கெட்டு போய் குலத்தை அழிச்சாலும் கூட தன்னுடைய நண்பர்களான மித்திரர்களுக்கு துரோகம் பண்ணி அவர்களை ஹிம்சித்து கொன்றாலும் கூட பாபங்களை அவர்கள் உணராமல் போகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்போ எதிரணியிலே சேர்ந்திருக்கா எல்லாரும், அதாவது கௌரவ சேனையில. அவ இந்த ராஜ்யத்தின் மேல் உள்ள ஒரு பேராசையினாலே புத்தி கட்டு போய் தன் கௌரவ குலம் அழிந்தாலும் பரவாயில்லை, துரியோதனுடைய நண்பர்களுக்கு துரோகம் இழைத்தாலும் பரவாயில்லை, அதனால் வரும் பாபங்களை அவர்கள் உணர்ந்தவர்கள் இல்லை. அவ வேணா அந்த பாப்பத்தை உணராம போட்டோம். அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணன்ட்ட, எனக்கு இது பாப்பம்னு ஸ்பஷ்டமா தெரியறது, அதனால நான் எதுக்கு அவளை போரிட்டு கொல்ல வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பகவான் சொல்றார், பகவான் கேட்கிறார் அர்ஜுனன்ட்ட, சரிப்பா நீ சொல்ற மாதிரியே சண்டையினாலே குலம் அழிகிறது, மித்திரர்கள் உன் நண்பர்கள் கொல்லப்படுகிறார்கள், இதனாலே தோஷங்கள் வருகிறதுன்னு சொல்றியோ, எனக்கு கொஞ்சம் சொல்ல, என்ன தோஷம் வருதுன்னு தனக்கு என்னமோ தெரியாத மாதிரியும் அத அர்ஜுனன்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றான், குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா குலதர்மாஹ சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபி பவத்யுதா. குலக்ஷயே, இந்த குலம் நசித்து போனால், சனாதனா, தொன்று தொட்டு வருகின்றதான குலதர்மாகா, குலத்துக்குரிய தர்மங்கள் எல்லாம் பிரணக்ஷந்தி, முழுமையுமே நசித்து விடுகிறது. தர்மே, தர்மமானது, நஷ்டே, அழிந்து நஷ்டப்பட்டால், அதர்மஹா,
அதர்மமானது குலம் கிருஷ்ணமுத, அந்த குலம் முழுவதையும் அபிபவதி, அது மூடிக்கிறது. இப்போ பதில் சொல்றான் கிருஷ்ணனுக்கு. சரி, இப்ப நீ இது வேணா குலம் அழியறதுன்றிய, குலம் என்ன அழியறது சொல்லு, பதில். உன் மனசுல அந்த குலம் எப்படி அழியறதுன்னு நினைக்கிற சொல்லுன்னு கேட்கிற. அதுக்கு குலம் அழிந்தால் தர்மத்தை உபதேசிக்க கூடிய சான்றோர்கள் இல்லாதபடியினாலே குல தர்மங்கள் தானாக அழிந்து விடுகின்றன. அந்த குலத்துக்கு தர்மம் நஷ்டமானால் அந்த குலத்தை அதர்மம் அப்படியே வந்து சூழ்ந்து கப்பிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னான். அப்படியா? சரி. இப்போ குலநாசத்தினால் தோன்றுதட்டு வரும் பழக்கங்களான அந்த குல தர்மங்கள் எல்லாம் அழிந்து போயிடும். தர்மம் அழிந்த பிறகு அந்த குலத்திலே அதர்மம் தானாக வெகு வேகமாக பரவும். பகவான் கேட்டார், தொன்று தொட்டு வருகின்ற குல தர்மங்கள்னு சொல்றிய, அப்படின்னா என்னப்பா? குல நாசம் ஏற்படுறதுனால அது எப்படிப்பா அழியும் எனக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்கிற. அதுக்கு அர்ஜுனன் சொல்றான், அவாவா குலத்திலே தலைமுறை தலைமுறையா நடைமுறையிலே இருப்பதான மிக மங்களகரமானதானதும் சிறந்ததுமான பற்பல கட்டுப்பாடுகள் நல்ல நடத்தையை இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கின்றன. அதனாலே குலத்திலே உள்ள ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ இந்த அதர்மம் என்னன்னு அதுல அவளுக்கு இச்சை இல்லாதனால அந்த அதர்மம் இப்போ உள்ள நுழையறது இல்லை. இந்த மங்களகரமான இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தோன்றுதட்டு வருகின்றதான குல தர்மங்கள், அதான் சனாதன தர்மம்னு சொல்றோம். அது அந்த குலம் அழிந்தால் இந்த குல தர்மத்தை அறிந்தவர்கள் இளைய தலைமுறைக்கு, தனக்கு அடுத்த தலைமுறைக்கு இதுதான் தர்மம் என்பதை காட்டுவதற்கு அந்த பெரியவர்கள் இல்லாமல் போகிறார்கள். அப்போது அந்த குலத்திலே இருக்கிற இளைஞர்களுக்கும் இளைஞிகளுக்கும் தர்மம் இயல்பாக வருவது இல்லை அப்படின்னு பதில் சொல்றான். அப்படியா? சரி. தர்மம் அழிந்தால் குலம் முழுவதும் அதர்மமே வெகுமாக பரவிவிடும்னு சொல்றிய, எதனால் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிற. அது பதில் சொல்றான் அர்ஜுன, மனுஷன் அதர்மத்திலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்ள முக்கியமாக 5 காரணங்கள் இருக்கின்றன. அது நடைமுறையில இன்னி வரைக்கும் இருக்கு அப்படின்றான். என்ன சொல்லன்ற, அது கடவுள் உள்ள பயம். இப்ப நம்ம குழந்தைகள்லாம் சின்ன வயசுல ஏதாவது உமாச்சு கண்ணு ஊத்திடுவாருன்னு சொல்லி வளர்ப்போம். அப்போ முதல்ல குழந்தைக்கு என்ன பண்ணணும்? பெருமாள்கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அப்போ கடவுள் மேல் உள்ளதான ஒரு பயம் முதல் காரணம். 2வது காரணம், நாம சாஸ்திரப்படி நடக்கிறோம். ஐயோ சாஸ்திரப்படி சொல்லுப்பா, நான் விருத்தமா பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த சாஸ்திரம் அல்லது வேதம் நமக்கு சொல்லும் வழி. 3வது, நம்மளுடைய குல பழக்கம், வம்ச பரம்பரையா வந்ததான இந்த நல்ல விஷயங்கள் குலைந்து போய்விடுமே, கெட்டு போயிடுமேங்கிறதான உள் மனசுலே இருக்கிறதான ஒரு பயம். இது எல்லாத்த காட்டிலும் அப்பப்போ இந்த அரசர்களால், இப்ப இந்த இடத்துல எடுத்துனோம்னா இப்ப டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் நம்ம எல்லாம், அப்போ அங்கே அரசாங்கம் இயற்றுகின்ற சட்டங்களாலே ஒரு பயம் வரும் இல்லையா?
அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரத்துக்கும் நாம் சேர்த்து வைத்திருப்பதான ஆஸ்தி பாஸ்தி பொருளுக்கும் எங்கே அழிவு நேர்ந்து விடுமோ அப்படிங்கிறதான பயம். இதுல கடவுளும் சாஸ்திரமும் உண்மைதான் என்றாலும் அதற்கு ஒருவன் பயப்பட வேண்டும் என்று தார்மீகமாக நாம் சொன்னாலும் கூட அதிலே அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்தது. அவனுக்கு எவ்வளவு ஸ்ரத்த இருக்கோ அவ்வளவு அதை அவன் பயன்படுத்துவான். அது நேரிடையான ஒரு காரணமாக ஆக முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் இயற்றுகின்ற சட்டம் இருக்கே, அது எல்லாரும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், அதுபடி நடந்துதான் ஆகணும். அதனாலே அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் தான் மக்களுக்கு மிக முக்கியமான அரணாக காப்பாக இருக்கிறது. இன் ஜெனரல் பொதுவாகவே அதிகாரம் கையில் உள்ளவர்கள் தர்மத்தை மதிக்கிறது இல்லை. இந்த சரீரத்துக்கும் பொருள்களுக்கும் தீமை ஏற்படும் என்ற பயம்தான் பெரும்பாலும் தனிப்பட்டவாளுக்கு இருக்கு. அதனாலே குல கட்டுப்பாடு என்பது குலம் அனைத்துக்கும் ஒரு அரணாக காப்பாக இருந்து அதை ரட்சிக்கிறது. எந்த சொசைட்டியில, அதாவது எந்த சமுதாயத்தின்னு தமிழ்ல சொல்றோமே, எந்த சமுதாயத்திலோ அல்லது குலத்திலோ நெடுநாளாக வழக்கமாக வந்திருக்கும் மங்களகரமான விஷயத்தை அவர்கள் என்ன நிலத்தடிமாறினாலும் கூட விடுவதில்லை. இது இங்கே சாட்சாத்தா பார்க்கலாம். லட்சுமி கிருஷ்ணன் மியூட் பண்ணுங்க. இத சாட்சாத்தா பார்க்கலாம். இப்போ இந்த கன்வர்ஷன் வரலாம். அவன் சனாதன தர்மமான நம்ம மதத்திலிருந்து ஹிந்துவாகவோ அந்த ஒரு இஸ்லாமியனாகவோ அல்லது கிறிஸ்துவனாகவோ ஆகியிருப்பான். இருந்தாலும் தீபாவளிக்கு எல்லாரும் மாதிரி ஒன்றும் பட்டாசு கொடுத்துவான், புது ட்ரெஸ் கொடுப்பான். இது ஏன் பண்றான் அவன் அப்படின்னா, தொன்று தொட்டு வம்சப்படியா வந்த பழக்கம், அதை விட்டுட முடியல அவனால, அதனாலே பண்றான். அதே மாதிரி அந்த மாங்கல்ய காரணம், தாலி கட்டிக்கிறது, இதெல்லாம் உண்டு. அந்த சடங்கு அது பிறப்புக்குள்ள சடங்கா இருந்தாலும் சரி, இறப்புக்குள்ள சடங்கா இருந்தாலும் சரி, இல்ல அது விவாகாதிகள்ல வர சடங்கா இருந்தாலும் சரி, இன்னும் அதை ஓரளவுக்கு அவர்கள் கடைபிடித்துத்தான் வருகிறார்கள். அதிலிருந்து அவர்களால் மீள முடிவதில்லை. இப்போ இப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திலே குலத்திலே நெடுநாள் பழக்கமாக வந்திருக்கும் மங்களகரமானதும் சிறந்ததுமான கட்டுப்பாடுகள் இப்போ இந்த கன்வர்ஷன் மாதிரி இதனால குலைஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம். அந்த சமுதாயமும் அந்த குலமும் கடிவாளம் இல்லாத ஒரு குதிரை போலே தன் இஷ்டப்படிக்கு எங்கெங்கேயோ இழுத்துட்டு போயிடும். அதனால ஒரு கட்டுப்பாடை ஏற்பது என்பது நல்லது. அப்படி ஏற்காவிட்டால் வெறி பிடித்ததான இந்த சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு தரிகட்டவனாக ஆகிவிடுகிறான். அதனால எந்த சமுதாயத்திலே அல்லது எந்த குலத்திலே இந்த மனுஷாள்கிட்ட இப்படி ஒரு தரிகட்ட தன்மை உண்டாகிறதோ அந்த சமுதாயத்திலே குலத்தினுடைய நாசம் ஆட்டோமேட்டிக்கா தானா பரவிடும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். சரி, பரவட்டுமே. இப்படி பரவறதுனால என்ன ஆயிட போறது அப்படின்னு பகவான் திருப்பி சிரிச்சுட்டே அவன்கிட்ட கேட்கிறார்.
அதுக்கு மேல அர்ஜுனன் சொல்றான், அதர்மாதிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்ரீஷு துஷ்டாசு வார்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ. ஹே கிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே, அதர்மாதிபவாத்து, அதர்வம் மேலோங்கி விடுவதினாலே, குலஸ்திரியா நல்ல குலத்து பெண்கள், பிரதுஷ்யந்தி அதிகம் கெட்டு விடுகிறார்கள். வாஷ்ணேய, ஹே விஷ்ணு வம்சத்திலே பிறந்த கண்ணனே, ஸ்திரீஷு அந்த பெண்கள், துஷ்டாசு தோஷம் உள்ளவர்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். வர்ண சங்கிரகா வேறு ஜாதிகளினுடைய தோற்றம், வேறு ஜாதியினுடைய கலப்பு, இவைகள் ஜாயத்தே உண்டாகின்றன. ஹே கிருஷ்ணா, அதர்மம் வளர்ந்ததுன்னா குலஸ்திரீகள் தங்களுடைய கற்பை இழக்கிறார்கள். ஸ்திரீகள் கற்பை இழந்து அது கண்டவாளோட அவ சேர்றதுனால இந்த வர்ணங்களுக்கோ ஜாதிகளுக்கோ அது ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தி அங்கே ஜாதிகளுக்கு ஒரு சாங்கிரியமானது ஏற்படுகிறது அப்படின்னு கிருஷ்ணங்கிட்ட அர்ஜுனன் சொல்றான். சரி, இந்த ஸ்லோகத்தை கீதையில சாய்ச்சிருக்காள, இதன் முழு தாத்பரியம் என்ன அப்படின்னா, குல தர்மம் அழிந்து விட்டால் அந்த குலத்தில் உள்ள ஸ்திரீ புருஷர்கள் குல மரியாதைக்கும் சமூக மரியாதைக்கும் ஒரு காலம் கட்டுப்பட மாட்டார்கள். அப்படி கட்டுப்படாமல் இருப்பவர்களுடைய நடத்தை தானாகவே கெடும். அவ பிஹேவியர் ரொம்ப மோசமா இருக்கும். அதுவும் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை இருப்பாங்க, பர்சனல் இது, அதெல்லாம் ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்றான். இதனால் பாபம் என்பது மேலும் மேலும் அதிகரித்து அதர்மங்கள் தலையெடுக்க அது ஒரு எருவோட்டமா இருக்கும். அதனால இந்த சமுதாயம் முழுவதிலும், சொசைட்டி முழுவதிலுமே இந்த விஷம் பரவிவிடும். எங்கும் பாவம் பரவி விடுறதுனால அந்த சமுதாயம் முன்பு தழைத்து ஓங்கி இருந்த சமுதாயம் இப்போ ரொம்ப கட்டுப்படும். எந்த கட்டுப்பாட்டிற்கும் அங்கே மதிப்பு இருக்காது. அதை பாதுகாக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், அத என்னன்னு கூட தெரிஞ்சுக்க கூட யாரும் முயற்சி பண்ண மாட்டார். அல்லது அப்படியே அது தெரிய வந்தாலும் அதை ரொம்ப மனசால ஜிகுப்சையா நினைச்சு அதை வெறுப்பார்கள். இந்த நிலையிலே இந்த சமுதாய தர்மத்தை காப்பாற்றுவதற்கான ஆதாரம் புனிதமான இந்த சதி தர்மம் தான். பத்தி பத்னி தர்மம்னு சொல்றோமே, அதுதான். அது சுத்தமா போடும், அழிஞ்சே போடும். இந்த சதி தர்மத்தின் பெருமையை இழந்த பிறகு பரிசுத்தமான குடும்பத்து ஸ்திரீகள் வெறுக்கத்தக்கதான ஒரு விபசாரியை போன்றதான தோஷத்திற்கு கட்டாயம் ஆளாவார்கள். பல வகுப்பினருடன் அவர்கள் பழக்கம் ஏற்பட்டு குழந்தைகளை பெற்றுக் கொள்வதாலே தாய் தந்தையர் மாறுபட்ட வர்ணத்தினராவதால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அது குலக்கலப்புக்கு ஆளாகிவிடும். இப்படி குலத்தில் பரம்பரையாக வந்த புனிதத்தன்மை முழுவதும் ரொம்ப ஈஸியா நாசமா போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ மேற்கத்திய நாடுகள் நம்ம சனாதன தர்மமான, இப்ப அது ஹிந்துன்னு பேர் வச்சிருக்கான் ஏதோ ஒண்ணு, அதை நோக்கி ஏன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கல்ட்டுன்னு நிறைய ஏன் வரான்னா, இது அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு
தனி மனிதனுடைய நல்லொழுக்கத்தை காப்பாத்துகிறது. அது ரொம்ப முக்கியம். இப்போ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், அது என்ன இஷ்டம், அப்பா அம்மா பார்த்துதான் இருக்கணும்னு இல்லை. இப்ப என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இங்கே கூட கொஞ்சம் ஒரு தலைக்கு மேல வளர்ந்தா அது தறிகட்டு போய் தானா அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவனை காதலிக்கிறது, இல்லை ஒர்க் பண்றவளை காதலிக்கிறான். அது என்ன ஜாதியோ என்ன மதமோ. இப்படியே என்ன ஆகிறது, ஒரு சமுதாயத்துல ஜாதி கலப்பு தானா வந்துடும். எதுக்காக சாஸ்திரம் எல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்கா அப்படின்னா, அந்த காலத்துல இந்த பொண்களை வெளியிலேயே விட மாட்டாங்க. அது ஏன் வச்சிருக்கான்னா, தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு பொம்மநாட்டி போய் வெளியில பண்ணாள்னா அவளுக்கு கெடுவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது, அவ பண்ற பாபத்துல பாதி நம்ம வாங்கிக்கணும். அதாவது ஆம்படியாளுடைய பாபத்துல பாதி பங்கு ஆம்படியானுக்கு, ஆம்படியான் பண்றதுல பாதி புண்ணியம் அவளுக்கு. அவ புண்ணியம் இவனை சேராது, இவன் பாவம் அவளை சேராது. அப்போ அவளிடமிருந்து பாபத்தை மட்டும் வாங்கி கொள்ள இவனும், இவனிடமிருந்து புண்ணியத்தை மட்டும் வாங்கி கொள்ள அவளும். இதுதான் சனாதன தர்மம் விதித்தல். இது மாதிரி போறதா இப்போ. அதனால ஏன் அந்த காலத்துல அது ஒரு மேற்சாதனை சொல்லலாம் அர்த்தம் இல்லை, அத கட்டுப்பட்டியா ஏன். அதனால இன்னும் பழைய சாஸ்திரங்களை நல்லா ஒண்டி கவனிச்சேன்னா ஒண்ணு தெரியும், புருஷனுக்கு சம்பாதிக்க மட்டுமே தகுதி உரிமை இருக்கு, செலவழிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. என்ன அது நல்ல காரியமா இருக்கட்டும், என்ன இது வேணா ஒரு வைதீகமான காரியமா இருந்தா, அசேஷே ஹே பரிஷத்து பவத்பாத மூலே மயா சமர்ப்பிதா யத்கிஞ்சித் ஹிரண்யம் யதோக்தி தாம்பூலம் ச ஸ்வீகிருத்யன்னு கொடுக்குறா இல்லையா. அப்போ அந்த குலவாத்திரத்துல கூச்சத்தை திருப்பி போட்டு புரோக்ஷணம் பண்ணாதான் செல்லுபடியாகும், இல்லைன்னா செல்லுபடியாக. இவனுக்கு கொடுக்கறதுக்கே அதிகாரம் கிடையாது. ஏன், அப்போ செலவழிக்கிறதுக்கும் அந்த பணத்தை இன்னென்ன வகையில தான் அதை இது பண்ணணும்ன்றதுக்கு யாருக்கு உரிமையை கொடுத்திருக்கு? வேதம் ஆத்துல பத்னிக்கு கொடுத்து. இதை நன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, ஒரு தான் பிள்ளைக்கு பூனல் போடலாம், உபநயனம். இது என்ன, ஒரு 5-6 வைதிகாலை போட்டு அவளை உதகசாந்தி சொல்ல சொல்லி இதை பண்ணி வைதிகமா அதுலயே பண்ணிக்கலாம். அவன் என்ன பண்றான், ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வாடகை. அந்த மாதிரி முதல் நாள்ல இருந்து 2ஆம் நாள் பூனல்னு 2 நாளைக்கு புக் பண்றான், 20 லட்சம் ரூபாய். அப்புறம் இந்த பெஸ்ட் குக்கு அவனை கொண்டு வந்து, அப்போ அவனுக்கு நிறைய இது பண்ணி அதுல நிறைய பதார்த்தங்கள் இப்படி எல்லாம் நிறைய செலவு பண்றோம். இதெல்லாம் வாண்டாத செலவு. ஆத்து மட்டும் மனுஷால கூண்டு புனல் போட்டாலே போரும். அதுதான் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தான். சரி, இது பண்றானே வாத்தியாட்ட சொன்னான், வரோம் நீர் பாட்டுக்கு இவன் கொஞ்சம் வசதி படைச்சவன், இன்னும் 10-20 பேரை ஆக்ஷன் வந்துடுறாங்க, 4 பேருக்கு மேல கூடாது, அதுவும் ஒருத்தருக்கு 500 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேன், ஆனா வைதிக கர்மாவை நன்னா பண்ணி இருப்பான். எப்படி இருக்கு இதை கேட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அது எதுக்கு இவ்வளவு பெரிய இது, நம்ம ஆமே புதுசா கடல் மாதிரி இருக்கு, ஒரு பூனல் போடுறதுக்கு எனக்கு வெளியில போடு, அதுலயே போடலாமே அப்படின்னா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆபஸ்மரி மாதிரி பெரிய இதுல பண்ணாதான் என் ஸ்டேட்டஸை பரசாத்திக்க வேண்டாமா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லன்னு அம்பியாட்ட வேற சொல்றான். அப்போ இந்த வைதிகாலுக்கு உதகசாந்தி ஜெபிச்சதுக்கு தட்சணை மட்டும் இவன் ஸ்டேட்டஸ் கூடாதாங்க,
ஏன் அந்த மாதிரி குறைச்சு 4 பேரை அடிச்சுன்னு பார்க்க போறோம், கண்டவனே அடிச்சுன்னு போறாத இப்படி எல்லாம் ஏங்க வரும்? அதுல ஸ்ரத்தை, அதுதான் அந்த முக்கியமான காரணம். அப்ப கூட அவங்களுக்கு இந்த பிராமணாளுக்கெல்லாம் அடியன் நேரா பார்த்தேன். மயிலாப்பூர் ஆண்டவன் ஆசிரமத்துல அந்த ஒரு கல்யாணத்துல ஒரு பூனல்ல நல்லா நேரா பார்த்தேன். அதனால சொல்றேன். அப்போ அந்த வாத்தியாருக்கெல்லாம் 500 ரூபா அந்த உதவ சாந்தி ஜெபிச்சவாடு கொடுக்குறான். இவ புரோட்சிக்க மாட்டேன்ட்டா. 1000 ரூபா எழுதும். 1 hour தொண்டை வெளிய வராட்டுன்னு கத்திரிக்கான். எத்தனையோ செலவு பண்ணி இப்போ அவனுக்கு குக்கு சொன்ன 4000 பேர் வருவாங்க. இப்போ 3000 பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ 1000 பேருக்குடைய சாப்பாடு வேஸ்ட். அது எவ்வளவு? அதுல இருந்த எத்தனை லட்சம் போகும் இப்ப பாருங்க. இதுக்கு எங்க சுஷ்கம் பண்ணணுமோ அங்க பண்ண மாட்டேங்க. எங்க பண்ணக்கூடாதோ அங்க பண்றேன். 1000 ரூபாய் வைங்க பண்றேன். வேற வழி இல்லாம வச்சுதான் ஆகணும். அத்தனை பேருக்கு முன்னால சொல்லிவிட்டா ஒண்ணு. 2வது இல்லைன்னா அவ போஷணம் பண்ண மாட்டா. அதனால பண்ணணும். இதுக்கு எகென்ஸ்டாவும் நடக்கும். என்னன்னா தனக்கு வேணுங்கிறவாளுக்கு ஏதோ பாட்டு அள்ளி கொடுப்பான். இது என்ன புள்ள சுத்தா கொள்ள போறது, எடுங்க எல்லாம் 200 ரூபா போடுவான், 500 ரூபா போட்டுருவான் அப்படின்னு அவன் ஊதாரித்தனமாக செலவழிக்கும் போது அவனை கட்டுப்படுத்துவதும், அவன் செய்ய வேண்டிய வைதீக கர்மாக்களிலே அதுல அசிரத்த காட்டும் போது அதுக்கு அவனை ஸ்ரத்தையோட பண்ண வைக்கிறதும் யாருகையில இருக்கு? ஸ்ரீகளிடம் தான் இருக்கு. மேல் சாவனசமா புரோக்ஷணம் பண்ணாதான் கொடுக்கணும்னு இல்லைன்னா வேதம் சொல்லுமா? அதனால நம்மளா அது என்னவோ வேதத்தினுடைய உண்மையான தாற்பயத்தை நாம தெரிஞ்சுக்கல. அதுதான் உண்மை. அது ஒரு நாளும் இல்லை. ஏன் இது கட்டுப்படி தெரியுமான்னா, அவ வெளியில போனாள்னா பாபம் நமக்கு. நாம வெளியில போய் புண்ணியத்தை சம்பாதிச்சு அவளுக்கு கொடுப்போம். அவ ஆத்திலேயே இருந்த பாபம் பண்ணலன்னா நமக்கு பாபமே வந்து சேராது. இதுக்கு மேல சாஸ்திரத்துல இன்னும் இந்த சொசைட்டியை பத்தி இந்த 5-6 ஸ்லோகத்துல வர்றதுனால அடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பதி பத்னி சண்டை இல்லாத ஆமே கிடையாது, அடியேன் உட்பட. அப்படி எல்லாத்துல இல்லைன்னு சொன்னா ஒண்ணு புதுசா கல்யாணம் ஆயிருக்கணும், இல்ல அவன் ஹாஞ்சி மாஸ்டரா இருக்கணும். அப்ப சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போடணும், அப்பதான் சண்டை வர. இதுல என்ன ஒரு உண்மைன்னா, அவ சொல்றத பண்ண மாட்டேன்னு 10 நாள் வம்பு பண்ணிட்டு இது பண்ணிட்டு கோச்சிக்கிண்டு 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்காத என்ன பண்ணாலும் 11ஆவது நாள் கடைசியில நாம என்ன பண்றோம்? அவ சொன்னதை தான் பண்றோம். வேற அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு அதுக்கு முதல் நாளே அவ சொன்னதை கேட்டுதான் இந்த 10 நாள் சண்டை சுற்றல் இல்லாத இருக்குமோ? அதுக்கு மேல பாருங்க, நீ சொல்றது சரியில்லைன்னு நாம ஒரு 10 நீ வெய்யறோம்னு வச்சுக்கோங்க. அவ சும்மா இருப்பாட. நாம ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை திருப்பி சொல்லி நம்மள வைப்போம். இப்போ அவ நம்மள வெய்யறதுனால பாப்பமா? இப்போ அந்த பாப்பத்துல பாதி வாங்கிட்டோமா நம்ம? நாம திருப்பி அவளை வெய்யறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 100% பாப்பம் நமக்கு, அவளுக்கு ஒண்ணும் போக போறது இல்லை. அப்போ ஒரு ஆம்பியா முண்டாட்டி சண்டையில 50% பாபம் பொம்மை நாட்டிக்கு, 150% பாபம் அந்த புமானுக்கு ஆம்பளைக்கு. ஏன் சண்டை போடணும்? அடியன் என்ன சொன்னாலும் குத்துதல் மாதிரி உக்காண்டிருப்பேனே தவிர ஐ வில் நாட் ரியாக்ட். காரணம் என்னன்னா, சாஸ்திரம் படிச்சதுனால வந்தது. அப்போ எத்தனை நாள் கத்துவ? 4 கத்துவா, சுருத்து 10 கத்திட்டே போ. அப்புறம் தானே ஆடியும் கூடுவாள் இல்லையா? நமக்கு ஏன் எது ஒரு ஆக்ஷன் இருந்தா அதுக்கு ஏதாவது எதிர்த்தாலும் ஒரு ரியாக்ஷன் இருந்தா தானே அது மேல மேல போகும். இல்லைன்னா அங்க மேல போறதுக்கு வழி இல்லையோ. அதனால அது அப்படியே போகும். இது வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி என்னடா இந்த வெய்யறா இந்த பையன் இப்படி உக்காந்துருக்கானேன்னு யாராவது நினைச்சாள்னா அவ சாஸ்திரம் வாசிக்கலன்னு. ஒரு சாஸ்திரஜன் எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுப்பான், எங்க விட்டு கொடுக்க கூடாதோ
அங்க இதில் அதனாலதான் ஸ்திரீகளை வெளியில விடாத கட்டுப்பட்டியா அந்த காலத்துல வச்சிருந்தார். இப்போ இந்த 51-50 இப்ப புரிஞ்சுதா? இப்ப அவ மேல வெளியில போய் 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 பாபம் பண்ண 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 யாரு பாபம் கூடுறத? நம்ம பாபம் தானே கூடுறது. அதனால நாம பாபத்தை சேர்த்துக்காத இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். இந்த குல தர்மமானது அழிஞ்சுதுன்னு வச்சுருக்கோம். அப்ப என்ன ஆகும்? இந்த பாபம் பலக்க ஆரம்பிக்கும், புண்ணியம் க்ஷீணிச்சு போயிடும். அப்போ இந்த சமுதாய தர்மத்தை காப்பாத்துறதுக்காக அங்கே எடுத்து சொல்லும் பெரியவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை அசட்டை செய்து கேட்காததான ஒரு நிலை ஏற்படும். குடும்பத்து ஸ்ரீகள் வெறுக்கத்தக்க விபச்சாரிகளை போலே ஆய்விடுவார்கள். அதனால இப்ப அப்படி இருந்தா அவளுக்கு யாரோட என்ன குழந்தை போகுதுன்னே தெரியாது. அப்ப அது என்ன ஜாதி என்னது என்னன்னு சொல்லணும். சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தத்துல 76 ஜாதியை இன்னவனுக்கு, ஒரு பிராமண ஸ்ரீக்கும் ஒரு வைசிய புமானுக்கும் பிறந்தா அது என்ன ஜாதி இப்படின்னு லிஸ்ட் போடுற. அதுல செம்படவன் அவனை மீன் பிடிக்கிறதுக்கு தொழில வை, அவனை கடலோரத்துல குடியேற்று அப்படின்னு எல்லாம் ஒன்னும். இவன் இந்த விழுக்கும் பிறந்தவனா, இவன் மண்பாண்டம் செய்வ வேண்டியும், அவனுக்கு கொசவன்னு பேரு அப்படி வெயின்னு நம்ம அழகான அந்த காலத்துல அந்த ஜாதி முறை. இந்த சமுதாய இன்டர்லிங் கலப்பு இருக்கு வரும்போது அதுக்கு கூட அதை தனியா ஒதுக்கி வச்சு இருந்ததுன்னு சொல்லி இப்ப அது எல்லாம் கைவிட்டு மாறி போயிடுச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ இந்த குலத்தினுடைய புனித தன்மையானது முழுவதுமாக அழிந்து விடுகிறது அப்படின்னு கிருஷ்ணங்கிட்ட பீமன் சொல்றான். அப்படியா? ஏண்டா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும், அது நீ சொல்லியா நான் தெரிஞ்சுக்கணும், அதனால என்ன தீமைன்னு சொல்றான் அப்படின்னு கேட்கிறேன். அதர்மா பிபவா கிருஷ்ணன் முதல்ல சொன்னானா, அது தொடர்ந்து சொல்றான் பாருங்க. சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பிபந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்ட உதக கிரியாக அப்படின்னு. இப்போ சங்கிரஹா இந்த ஜாதி கலப்பு இருக்கே, அதான குலக்ஞானாம் குலத்தை அழிக்கிறதுக்கு, குலசேஷ அந்த குலத்துக்கும், நரகாயைவ நரகத்திற்கு காரணமாக ஆகிறது. ஏஷாம் இப்படிப்பட்டவர்களுடைய, அதாவது குலத்தை அழித்த குலத்திலே பிறந்தவர்களுக்கு, பிதரஹா பித்ருக்கள், லுப்த பிண்ட உதக கிரியாகா பிண்டதானம் தர்ப்பணம் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய், வதந்தி அவர்கள் நரகத்திலே விழுகிறார்கள். சரி, அந்த மாதிரி குழந்தை பிறந்துட்டு போட்டுமே என்ன போயிடுத்து அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்றான். எந்த குலத்திலே என்ன இந்த வர்ணசங்கியம் ஏற்படுறதோ அந்த குலத்திலே உள்ளவர்களுக்கும் அந்த குலத்தை அழித்தவர்களுக்கும் நரகம் கட்டாயம் உண்டு. மேலே அவளுடைய பித்ருக்கள் ஸ்ரார்த்தம் இல்லாமல் தர்ப்பணம் இல்லாமல் போவதனாலே அவர்களுடைய சாபமும் இவர்களுக்கு நிச்சயம் உண்டு. அதனாலதான் இங்க இது சொல்ற லுப்த பிண்ட உதக கிரியாக.
அப்போ பிண்டம்னா என்ன? சாதம் போடுவோம் பிண்டம் ஸ்ராத்தத்துல. உதகம்னா என்ன? தர்ப்பணம். இப்ப அமாவாசையில அன்னத்தினாலேயா ஸ்ராத்தம் பண்றோம்? இல்லையா, தர்ப்பணம் எழுந்தண்ணி தானே விடுறோம். அப்போ அது இருந்த உதகம். பிண்டம் பிண்ட உதக கிரியாகா அப்படின்னு ரொம்ப அற்புதமா அதுக்கு பதில் சொல்றான் அர்ஜுனன். அதுல இந்த வர்ண கலப்பு குலநாசம் பண்ணவாளுக்கு இந்த அந்த குலத்தையே அவ அப்படியே நரகத்துக்கு அழிச்சுட்டு போறான். அதனாலே அவர்களுக்கு முன்பாக பித்ருலோகத்தில் இருக்கும் அந்த பித்ருக்கள் கூட பிண்டம், நீர்க்கடனான தர்ப்பணம், அதாவது ஸ்ராத்தம், தர்ப்பணம் இதெல்லாம் இழந்து அவர்கள் பசி பசின்னு வீழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களாலே அவர்கள் சும்மா படா பட்சம சபம் கொடுக்க மாட்டாங்க. அந்த குலத்துக்கே கேடு வரும், இன்னும் கெட்டு போகும். சரி, குலக்னங்கிற ஒரு பதம் வரவே யாரடாப்பா சொல்றது? இப்ப குலசியன்னு சொல்றாங்க. இப்போ குலக்னா குலசியன்னு ரெண்டு பதம் பிரயோகிச்சியே, அது ரெண்டுக்கும் என்னடா பார்த்தோம்னு கேட்கிறார் பகவான். அப்படின்னு சொல்றான், யுத்தம் முதலானவற்றாலே குலத்தை அழிப்பவர்கள் குலக்ன. நான் குலக்னாக கூடாதே என்பதற்காகத்தான் சண்டையிட மாட்டேன் என்று சொல்கிறேன் கிருஷ்ணா, தெரிந்து கொள். அப்புறம் குலசியச்ச என்பதனால் குல கலத்திலே பிறந்த சந்ததி. அந்த குழந்தை அழிந்தவர்களை மட்டுமின்றி குலம் முழுவதுமே சேர்த்து நரகத்தில் கொண்டு தள்ளுகிறது. அதுதான் நான் சொன்னதனுடைய கருத்து. ஸ்ரார்த்தம், அதாவது அன்ன ஸ்ரார்த்தம், அப்புறம் இந்த உதகத்தில தர்ப்பணாதிகள் இழந்தவர்களாலே அந்த பித்ருக்கள் வீழ்ச்சியடைவார்கள்னு சொன்னீங்க. அது தாத்பரியம் என்னப்பான்னு கேட்டார் பகவான். அதுக்கு ஸ்ரார்த்தத்திலே பிண்டம் வைக்கப்படுவதும் அந்த பித்ருக்களை உத்தேசித்து அந்த நிமந்திரண பிராமணால வரிச்சு அவள் போக்தான்னு சொல்லி அவளுக்கு நாம எல்லா சுசூஷியும் பண்ணி அவ போதுங்கிற அளவுக்கு கிமபேட்சிதம் அவ சகலம் சம்பூர்ணம்னு சொல்ற வரைக்கும் விடுறோமோ இல்லையா? திருத்தாஸ்மா சொல்ற வரைக்கும் விடுறோமோ? இல்ல. நம்ம சாதாரண இன்னைக்கு பண்ற ஆத்ம சிராத்தத்துல கூட அத்தான பண்றோம். அதனால இந்த பிண்ட கிரியையில இப்படி நடக்கிறது. அந்த உதக கிரியால அந்த எள்ளியும் ஜலத்தையும் இறைக்கிறோம். இந்த ஸ்ராத்த தர்ப்பணங்கள், இந்த சாஸ்திர குல கட்டுப்பாடு இவற்றை தெரிஞ்சுண்டு மதிப்பவர்கள் இன்றளவும் இந்த ஸ்ராத்த தர்ப்பணங்களை செய்கிறார்கள். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி நான் பிராமின்ஸ் பாருங்க, அந்த பழைய காலத்து இவா இன்னைக்கு அமாவாசை விரதம் தான். அதே யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப ஒரு 30-40 வருஷத்துல பாருங்க ஒண்ணும் கிடையாது. அங்க என்னைக்கு அமாவாசை வரணும் கூட அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதே குலம் இன்னும் சீனிச்சு போச்சு. அந்த மாதிரி இப்போ அதர்மத்தில் பிறந்த குழந்தையானது அதர்மத்தினாலே அது சூழப்பட்டதனாலே அது முதல்ல இந்த ஸ்ராத்தம் தர்ப்பணத்தை விடும். அதுக்கப்புறம் அப்படி செய்தாலும் அது சாஸ்திர முறையை மீறப்பட்டு விட்டதனாலே ஒண்ணும் வேண்டாம். இப்போ அதுதான் அடிய மெட்ராஸ் நிறைய வாத்தியார் சொல்ற, அவன் நிறைய பணம் கொடுக்கறான்னு ஒரு தாழ்ந்த ஜாதி பையனோட வசந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதும், ஒரு வசந்த ஜாதி பொண்ணோட போய் தாழ்ந்த ஜாதி பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதும், உனக்கு சாதாரணமா நம்ம இதுல போனா 1000-10,000 கொடுப்பான், அவன் 50,000 ரூபா கொடுக்குறான். அதனால எனக்கு என்னன்னா ஏதோ ஒண்ணு இதே மந்திரத்தை அங்க சொல்லி கட்டுறா தாலியன்னு கட்டு வந்துடுவேன். எனக்கு என்ன வந்துருக்கு, 50,000 ரூபாய் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். என்ன பதில் சொல்லுது? அப்போ
தனக்கு கிடைக்கிற காசுக்காக நம்ம சனாதன தர்மத்தையே விற்க துணிஞ்சுட்டாளே, இவாளை என்னன்னு சொல்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன ஒழுங்கு மற்றவாட சொல்றதுக்கு? இந்த மாதிரி சமுதாயம் பாடாக ஒரு காரணமாக இருக்கிறோம் என்பதிலே ரொம்ப வருத்தப்படணும். அந்த மாதிரி இதுதான் இங்கே சொல்றாரு. இங்க இப்போ இந்த ஸ்ராத்த தர்ப்பணாதிகளை செய்ய தெரிந்தவர்கள் பிற்காலத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தும் கூட அத ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு வச்சுட்டு பண்ணுவாளே தவிர ஆர்த்தமாக பண்ண மாட்டா. அப்படி பண்ணாத தர்ப்பணாதிகள் அந்த பித்ருக்களை சென்று அடைவதில்லையாதலே அவர்கள் சந்ததிகள் க்ஷீணித்துவிடும். கவனிக்க வேண்டியதான ஒன்று. அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சொல்றான், சரிப்பா, இப்போ குல கலப்பிற்கு காரணம் என்ன? அது எந்த தோஷங்களாலே ஏற்படுகிறது? அதனாலே விளைகின்ற தீமை என்பது என்ன அப்படின்னு கேட்கிறார் பகவான். அதுக்கு அர்ஜுனா அடுத்த ஸ்லோகத்துல பதில் சொல்றான். 43வது தோஷைரேதைஹி குலக்னானாம் வர்ண சங்கிரகாரகைஹி உத்சார்யந்தே ஜாதி தர்மாஹ குலதர்மா சாஸ்வதான். குலக்னானாம் குலநாசத்தை செய்பவர்களுடைய ஏகைஹி இந்த வர்ண சங்கிரகாரகைஹி இந்த வர்ண கலப்பு, அதாவது ஒரு வேற ஜாதி பொண்ண ஒரு உயர்ந்த இன்னொரு ஜாதி ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதே மாதிரி வைஸ்வர்சா. இந்த தோஷைக்கு இப்படிப்பட்ட குற்றங்களாலே சாஸ்வதாக சனாதன தர்மமாக தொன்று தொட்டு வருகின்றதான குல தர்மாக இந்த குல தர்மங்கள் எல்லாம் ஜாதி தர்மாச்ச அந்த ஜாதி தர்மங்களும் கூட உற்சாத்தியந்தே அழிந்து விடுகின்றன. குலநாசம் செய்பவர்களுடைய இந்த வர்ண கலப்பு ஏற்படுத்துகின்ற குற்றங்களினாலே தொன்று தொட்டு வருகின்ற குல தர்மங்களும் ஜாதி தர்மங்களும் அவர்களாலே அழிந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டார் பகவான் அர்ஜுன்கிட்ட. சரி, இப்படி நடக்கிறது இல்லைன்னு சொல்லல, இது என்னடா காரணம்? இந்த வர்ணக்கலப்புக்கு காரணமா என்ன தோஷம் இருக்கு நீன்னு சொல்ற அப்படின்னா, இதுல மேலே நான் குறிப்பிட்டதான அந்த குல கலப்புக்கு காரணமான தோஷங்கள் முக்கியமா நான் 4 பார்க்கிறேன் அப்படின்றான். 1 குலநாசம், 2 குலநாசத்தினால குல தர்மமும் நாசமாறுது, 3 குலம் தர்மம் நாசமாவதனாலே பாபம் பல்கி பெருகுகிறது, பாபம் அதிகமாறதுனாலே குலப்பெண்கள் விபச்சாரியாக ஆகின்றார்கள். இந்த 4 தான் குலக்கலப்பினாலே விளைந்த அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்றான் பகவானிடத்திலே அர்ஜுனன். சரி, இந்த சனாதன குல தர்மம் இருக்கே, அதுக்கும் அந்தந்த வர்ணத்துக்கு அந்தந்த ஜாதிக்கு என்னென்ன தர்மம்னு சொல்லிருக்கே வேதத்துல, அதுக்கும் இப்ப நீ சொன்னிய இந்த குலநாசத்துல கண்டவளுக்கு கண்ட குழந்தை பிறக்கிறதுன்னு, அப்படி பிறந்த அந்த குல கலப்புக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ மேலே சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பயமா இருக்கு. இப்போ இந்த சனாதன தர்மம், இந்த குல தர்மம், ஜாதி தர்மம் வேதோக்தமான சொல்லியிருக்கே, அதெல்லாம் அப்ப இல்லையா அப்படின்னு சொல்றார். வம்ச பரம்பரையாக
வாழையடி வாழையாக வந்த நன்னடைத்தொழில் கட்டுப்பாடு மட்டுமே சனாதன குல தர்மங்கள். இதுல சனாதனாகான்னு 40வது ஸ்லோகத்துல சொன்னாரு. அதை இங்க வச்சுக்கணும். அது சாஸ்வதாகான்னு வேற சொன்னார். அந்த மாதிரி இங்க வேத சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டவை வர்ண தர்மங்கள். இப்போ அது எப்படி போயிடுதுன்னா, ஒரு பிராமண ஸ்ரீக்கும் ஒரு பிராமணனு புமானுக்கும் பிறந்தது பிராமண குழந்தைன்னு சொல்றோம். சாஸ்திரம் அப்படி சொல்லல. எப்படி சொல்றதுன்னா, ஒரு நித்திய கர்மானுஷ்டானத்தை வேதத்திலே விதித்தபடி பிராத்தஸ்மரணையிலிருந்து அவன் ராத்திரி படுத்துகிற யோக பரியந்தம் அந்த நித்திய கர்மானுஷ்டானத்துல வேதம் இன்னென்ன கர்மாக்களை பண்ணணும்னு விதிச்சிருக்கிறத எவன் பண்றானோ, அந்த வர்ணத்துக்குடைய எவன் பண்றானோ அவன் பிராமணன், அவன் சத்திரியன், அவன் வைசியன், அவன் சூத்திரன் சொல்றது. இப்ப அதை விட்டுட்டா. ஒரு ஆண் அவன் பொண்ணு கொடுத்தது பிராமணன், பிராமணித்துவமே இருக்காது அவன்கிட்ட. பிராமணன் கையில மீச வச்சுட்டு சிகரெட் குடிச்சுட்டு பூனல ஆணியில மாட்டிவிட்டு இவன் என்ன பிராமணன்? இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது என்ன பிராமணன்னு சொல்றோம்? அதுக்கு உபநயனம் வேற படி. அப்பனே சந்தியாவந்தனம் பண்றது இல்ல, அவன் பிள்ளைக்கு பூனல் போட்டு படாடோமா செலவு பண்ணி பண்றதுல என்ன ஒரு பெரிய இது? அது மனசுக்கு ரொம்ப ஜிகுப்சையான விஷயம். இப்போ தானே சந்தியாவந்தனம் பண்ணல, அவன் போய் பிள்ளையட சந்தியாவனம் பண்றா, உனக்கு புனல் போட்டாச்சோன்னா என்ன நீ பண்றியா இன்னும் கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்ப இவன் எங்க கொண்டு மூஞ்சி வச்சுப்பான். இப்போ இந்த சனாதன தர்மம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் வேறு யாரும் இல்ல, நாம தான். அத மனப்பூர்வமா ஒத்துக்கிறதான தைரியம் ஒவ்வொருத்தருக்கணும். ஏன் நாம் நம் அந்த தர்மத்திலிருந்து பிழந்தோம். நம்ம கொஞ்சம் போனோம், நம்ம புள்ள இன்னும் 2 அடி கூட போலாம், அவன் நம்ம பேர இன்னும் 4 அடி கூட போலாம். அப்ப அது புறமே போறது. அப்போ முதல்ல வித்திட்டது யார்? நம்ம தானே இல்லையா? இப்போ நம்ம கொள்ளு தாத்தாவை பார்க்கும்போது நம்ம தாத்தாவுக்கு ஆச்சாரம் இல்லை, நம்ம தாத்தாவை பார்க்கும்போது நம்ம அப்பாவுக்கு ஆச்சாரம் இல்லை, நம்ம அப்பாவை பார்க்கும்போது நமக்கு இல்லை, நம்மளை பார்க்கும்போது பிள்ளைக்கு இல்லை, நம்ம பிள்ளைய பார்க்கும்போது பேரன். இப்படிதான் போறது. பி பாசிட்டிவ், அது மாறும். அதனாலதான் அங்க சொல்றோம் அந்த நாளில். அதுக்கு மேல இப்படிப்பட்ட தோஷங்கள் பெருகிவிட்டால் இந்த ஜாத்திய தர்மங்கள்லாம் இருக்க அது நசிச்சு அழிஞ்சு போயிடும். பிற வர்ணங்களுடைய கலப்பின் மூலம் உண்டான சந்ததிகளிடம் வர்ண தர்மங்கள் ஒரு காலம் இருக்காது. இப்படி கலப்புக்கு காரணமான தோஷங்களால் தான் இந்த தர்மங்கள் வேர் அற்ற மரம் போல விழுந்து விடுகின்றன. இப்போ பெரிய மரம், அந்த நமக்கு கீழே இருக்கிறது அந்த விழுது மாதிரி இருந்து அந்த மெயின் மரத்தை பிடிக்கும். அது ஆலமரம் பார்த்திருக்கல, அது எப்படி அது நல்லா இதா இருக்கு. அந்த மாதிரி விழுதுகள் வராமல் வெறும் கிளைகள் மட்டும் இவன் நீ மட்டும் நிறைய பெத்துட்டே போயிருந்தேன்னா என்ன ஆகும்? ஒத்துன்னு ஒரு மரம். அப்போ நம்மளுடைய பிள்ளைகள், பெண்கள், அது தமிழ்ல எல்லாமே பேரம்பேத்தி தான். சம்ஸ்கிருதத்துல சொன்னா அந்த தௌஹித்ரனோ தௌஹித்ரியோ, பௌத்திரனோ பௌத்திரியோ, அவ நல்ல முறையில நாம கொண்டு வந்தா இந்த சனாதன தர்மம் காப்பாற்றப்படும். அது நன்னா இருக்கும். இப்ப நன்னா பாருங்க, நல்ல குலங்கோத்திரத்துல இருந்து அந்த சம்ஸ்காராதிகளை சொல்லி சொல்லி வளர்க்கிறோம்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணோ புள்ளைய கெட்டு போக மாட்டான். ஒரு பையனை முந்தானாதான் என்ன அம்மா சொன்னா,
இது பிள்ளைக்கு 38 வயசு ஆகுது, 1.25 லட்சம் சம்பாதிக்கிறான் ஐடியில. ஆனாலும் இன்னும் பொண்ணு கிடைக்கல. நாங்களும் ஏடாது இல்லை, ஒன்னும் பண்ணிட்டு வேணாம், நீ கட்டின புடவையோட வா, நாங்க ஏத்துக்கிறோம்னு கூட சொல்லிட்டோம். அப்படி ஒரு இடம் சொன்னது, இந்த பையனுக்கு ஏதாவது உடம்புல வியாதி போல் இருக்கு, இல்லைன்னா ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிறோம் இப்படி கேட்கறாங்க, அவ வந்து போட்டாங்கன்னா. வாஸ்தவம், இப்போ நம்ம சமுதாயம் இப்படி சீரழிஞ்சு கிடக்கு. யாரு காரணம்? நாம தான். அப்போ இப்போ நாம என்ன சொல்றோம், இது காலம் கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சுன்னு. இப்போ அம்பு வந்து ஒத்தனை தைக்கிறது, அதனால அவனுக்கு ரத்தம் வருது, அவன் ரொம்ப வலியில துடிக்கிறான். ஏன் அம்பே, என் மேல வந்துட்டு உன்னை என்ன பண்றேன்பான்னு அந்த கல்லை வச்சு நசுக்கி அந்த அம்பை சுக்கு சுக்கா பண்ணான பிரயோஜனம் உண்டா? இல்லையா? எய்தவன் இருக்க அம்பை நோக்கி என்ன பயன்? யாரு காரணம்? நாம தான் காரணம். நாம திருந்தாத வரையிலே இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்தினா அந்த தனி மனிதன் சார்ந்த சமுதாயம் தானாக திருந்தும். அந்த சமுதாயம் திருந்தினால் சதாதன தர்மம் விளரும். அப்போ ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்றத இன்னைக்கு இதாக சொல்லு. இதுக்கு மேலே இந்த 44வது ஸ்லோகத்திலிருந்து இது கீதையில நம்ம பெரியவெல்லாம் இது ரொம்ப கஷ்டமான பகுதின்னு விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். அடியன் இதுதான் ரொம்ப இதா சொல்லுது. ஏன்னா இந்த பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாதம் இருக்கே, கேள்வி பதில் இருக்கே, இது ரொம்ப இது அடியனுக்கு இதை இன்னும் கூட விசதமா எடுத்து சொல்லி இதனுடைய விளைவுகளெல்லாம் இங்க சொல்றாங்க. அதை சொல்லி எல்லாரையும் திருத்தணுங்கிறது தான் அடியனுடைய ஒரு மனசுல பட்டது. அதை சொன்னேன். அது அடியனுடைய வார்த்தை எதுவுமே இல்லை. இதுல பகவான் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன சம்பாதம் நடந்ததோ அது எந்த முறையிலே இந்த முதல் அத்தியாயத்திலே கீதையிலே வியாசராலே எழுதப்பட்டதோ பகவானாலே சொல்லப்பட்டதோ அதை உங்களுக்கு சொன்னேன். இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் சந்தோஷம். அப்படி இல்லை, இவர் என்னமோ இல்லாட்டன்னா அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னேன்னா அதனால கிஞ்சித்தும் அடியனுக்கு ஒன்றும் இது கிடையாது. அதை அடியன் பெருசா பொருட்படுத்தவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.